இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பலாக்கொட்டை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க, இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க, கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி இருக்கிற அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரே ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலரிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பெரட்டிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பையும் அந்த பலாக்கொட்டையும் நல்ல தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. சூப்பரான தொக்கு ரெடி, அட்டகாசமாக இருக்கும்.